ஆல்கோ நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ட்ரேடு நெக்ஸ்ட் ஜென் ட்ரேடுன்னே நான் சொல்லுவேன். சரி, இது என்ன மேட்ரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட ட்ரேடிங் மெத்தட் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பண்ணுறேன். ரெண்டாவது பிவோட் லெவல், ஆர்எஸ்ஐ, பொலிஞ்சர் பேண்ட், எம்ஏசிடின்னு நிறைய மல்டி இண்டிகேட்டர்ஸை வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பிரேக் அவுட் கொடுக்கும்போது கரெக்டாக என்ட்ரி கொடுக்கறதுக்கு நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். சரி, என்ட்ரி கொடுத்துட்டேன், சரியான டார்கெட்டு, சரியான ஒரு ஒன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது சரியான எக்ஸிட் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இதை கண்டினியூவாக கன்சிஸ்டண்ட்டாக சஸ்டைனபிளாக பண்ணணும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா கோ வித் ஆல்கோ. நான் மேனுவலாக பண்ணக்கூடிய ட்ரேடில் எமோஷ்னல் மென்டலி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு லாஸை பார்த்ததுக்கப்புறம் பேனிக் ஆகி மல்டி ட்ரேட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான மேனுவல் ட்ரேடுக்கும் வழி இல்லாமல் ரொம்ப டிசிப்ளினாக நீட்டாக ஆல்கோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில், ஆல்கோ அப்படிங்கிற ஒரு ட்ரேடில் அவங்க வந்து கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடை அதுவே ஃபாலோ பண்ணி எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெண்டு இப்போ என்ன இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பா டவுனா, அதுக்கு ஏற்ற அதே லெவலில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிக் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மணியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிக் பண்ணுது. அதனால தான் இன்றைக்கெல்லாம் ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணியில் கரெக்டாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிக் பண்ணி கரெக்டாக ப்ரீமியம் என்ட்ரி கொடுக்குது. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போயிட்டே இரு, ரிவர்ஸ் எடுத்துச்சுன்னா இமீடியட்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணு அப்படின்னு கட் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்து சப்போஸ் அந்த ட்ரேட் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேடை மல்டி லெவலில் எடுக்கிறதுக்கும் செட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம சும்மா இருந்தால் போதும். நம்ம வேலை என்னென்னா, அலையன்ஸ் ப்ளூவில் நம்ம பிரான்ச்சுக்கு கீழே உங்கள் டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் நம்ம சர்வீஸ் கிடைக்கும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல்கோ நிஃப்டிக்கு 1 lakh சஃபிஷியன்ட் மார்ஜின் வச்சுருக்க சொல்கிறாங்க. இது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 30,000 இல்லை ஒரு 40,000 வச்சு இந்த ட்ரேடை பண்ணும்போது 2-3 நாள் தொடர்ந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா மார்ஜின் ரொம்ப ஷார்ட் ஃபால் ஆகும். மல்டி ட்ரேட் எடுக்கும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்டில் உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் வந்து நடக்காது. ரெண்டாவது, சின்ன அமௌண்ட்டை வச்சு பண்ணும்போது சின்ன லாஸ் எல்லாம் பார்க்கும்போது பேனிக் ஆகும். ஸோ சஃபிஷியண்ட்டாக 1 lakh மார்ஜின் வச்சுக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரேடையும் ஃபாலோ பண்ணுங்க. பட் 1 monthலேருந்து 3 month பேஷன்ஸாக வெயிட் பண்ணி ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த 7 நாள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தொடர்ந்து நான் இந்த ஆல்கோவில் 2 அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்தராக இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே வித் மீ ஃபார் அ மோர் அப்டேட். ஆல்கோவோட லாஸ்ட் 1 week ரிப்போர்ட்டு, ஆல்கோ ஆக்டிவேஷன் வீடியோ, இன்னும் ஆல்கோ பற்றி டீட்டெயில் தேவைன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி லாபகரமாக நம்மளோட